வணக்க நண்பா. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த காணொளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஒரு ஆடை உற்பத்தி செய்கிற ஒரு தொழிற்சாலைக்கு போயிருந்தாங்க. ஒரு கைத்தறி, அதாவது வந்து கையால் ஆடை உற்பத்தி செய்கிற ஒரு சின்ன தொழிற்சாலைக்கு போயிருந்தாங்க. அப்போ இது எங்கே இருக்குன்னு சொன்னால், காலி மாவட்டத்தில் வந்து நாங்கள் வேலை செய்கிற பாடசாலைக்கு போயிட்டு வர்ற வழியில் தான் இந்த ஃபேக்ட்ரி, இந்த ஆடை உற்பத்தி செய்கிற இடம் வந்து ஒரு நாள் வந்து நாங்கள் ஸ்கூல் முடிஞ்ச வரைக்குள்ள வந்து அதுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க. போயிட்டு போன இடத்துல வந்து அவங்கள்ட்ட அனுமதி எடுத்து வீடியோ எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டதுக்கு பரவாயில்ல எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இந்த ஒரு அம்மா மட்டும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ உண்மையிலேயே அந்த இடத்துக்கு போன பிறகு தான் நண்பா இந்த ஒரு ஆடை உற்பத்தி செய்கிறதுக்கு வந்து எவ்வளவு டைம் எடுத்து எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளவு நுட்பமாக வந்து மெதுவாக எவ்வளவு அவதானமாக வந்து வேலை செய்கிறாங்கன்ற விஷயம் வந்து இதுக்குள்ளே போயிட்டு நேரடியாக பார்த்த பிறகு தான் எனக்கு வந்து அது அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. கையால் ஒரே நேரத்தில் வந்து கையால் வேலை செய்யணும், காலில் வேலை செய்யணும். அது பார்க்குறதுக்கு உண்மையிலே குழப்பமாக இருக்குது எங்களுக்கு. எப்படி அது அவங்களுக்கு பழக்கமாக இருக்கிறபடியாக வந்து அது ப்ராக்டிஸில் ஈஸியாக வேலை செய்கிறாங்க. இதில் இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னால், நிறைய விஷயங்கள் அவங்க விருப்பப்பட்டு கதைச்சிருக்காங்க எங்களோட இந்த காணொலியில். நான் அதை சவுண்டோட போடல. அது என்ன விஷயம்னு சொன்னால் போட்டு அவங்களுக்கு அது புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அது நிறைய பேருக்கு ஏன்னு சொன்னால், அவங்க ஒரு சகோதர மொழியை சேர்ந்த ஒரு அம்மா. அதால் வந்து உங்களுக்கு அந்த மொழி புரியாதபடியாக நான் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதில் இருக்க விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் சொன்னது என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ அவங்க டவல் ஒன்று செய்து கொண்டு இருக்காங்க. அந்த டவல் வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் கேட்டது எவ்வளவு துணி நீங்கள் அதை உற்பத்தி செய்ய முடியும்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இப்போ நான் செய்து கொண்டிருக்கேன் டவல் வந்து ஒரு நாளைக்கு 10 டவல் செய்ய முடியும்னு சொன்னாங்க. ஒரு நாளைக்கு 10 டவல்னு சொன்னால் ஒரு டவல் வந்து 10 யார் அளவு வந்து இருக்கும் ஒரு டவல். அப்போ 4 யார் ஒரு நாளைக்கு செய்யணும். அந்த அம்மாவும் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், இது வந்து கஷ்டமான வேலையே இல்லை, இது வந்து சரியான ஒரு ஈஸியான வேலை, பழகினா சரியான ஒரு ஈஸியான வேலைன்னு சொன்னாங்க. பிறகு வந்து நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அதில் வந்து இந்த மிஷினரியில் பாருங்கள் நண்பா, 4 செக்ஷனாக இருக்குது. அந்த நூல் 4 பகுதியாக வந்து நூல்களை பிரித்து வந்து 4 தறி இருக்குது. அதாவது வந்து காலால் மிதிக்கிற இடத்த பாருங்கள், 4 பலகைகள் இருக்குது. அப்போ 4 பலகையிலையும் வந்து ஒரு காலுக்கு 2 பலகை வீதம் வந்து மாறி மாறி ரொட்டேஷனில் ஒரு காலையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி தான் அந்த நூல்களை வந்து மேலே கீழே வந்து போய்க்குள்ள குறுக்கால போயிட்டுருக்கு பாருங்கள் ஒரு நூல். அந்த பலகைக்குள்ளே அந்த கையால் இழுக்கைகளை வந்து குறுக்கா ஒரு பலகையாலான ஒரு கம்பு மாதிரி கொண்டு இங்கால போயிட்டு வரும். அந்த நூல் தான் ஒவ்வொரு துணியாக வந்து அடுக்கப்படுது. அப்போ ஏற்கனவே நூல் ரோல் வந்து இங்கே ஒரு கம்பியில் ஃபுல்லாக சுற்றி வச்சிருக்கு. ஒவ்வொரு நூல்களாக வந்து கோர்த்து அந்த ஒவ்வொரு நூலோட வழிகளையும் வந்து ஒவ்வொரு நூலாக கோர்த்து ஏற்கனவே செட் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு வந்து இந்த குறுக்கால போயிட்டு வர்ற இந்த நூல் வந்து ஒரு சின்ன பலகை பாருங்கள் இதில் எப்படி போயிட்டு வருதுன்னு சொல்லி, எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு வருதுன்னு சொல்லி, ஒரு இழுக்கைக்குள்ளேயும் வந்து இங்கால மாறி மாறி 2 பக்கம் போயிட்டு வரைக்குள்ள தான் அந்த துணி வந்து அப்படி அடுக்கடுக்காக வந்து உற்பத்தி செய்யப்படுது. கீழே பாருங்கள், காலால் மிதிக்கிற அந்த பலகைகளை பாருங்கள். அது பார்க்கல வந்து குழப்பமாக இருக்குது. அது ஒரு வேளை மாறி வந்து கால் மாறிட்டு அல்லது மிஸ் ஆகிட்டுன்னு சொன்னால், அந்த டைமிங் மிஸ் ஆகினா அந்த அம்மா சொன்னாங்க திரும்பி கலட்டி திருப்பி இருந்து செய்யணும். அப்போ அதில் நல்லா ப்ராக்டிஸ் இருந்தால் தான், நல்லா பழக்கம் இருந்தால் தான் ஒரு கன்ஃபியூஸ் இல்லாமல் நிறைய ஃபாஸ்ட்டாக செய்து கொண்டு போகலாம். இந்த அம்மா நிறைய காலமாக செய்து கொண்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஸ்பீடாக இந்த வயசுலேயும் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறத வந்து எங்களை பார்த்தோன்னு உண்மையிலே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதில் வந்து பாருங்கள், அதில் டவலில் வந்து 4 டவல் செய்கிறதுக்கு வந்து 4 செக்ஷனாக வேணும். அந்த கீழே மேலேயும் போயிட்டு வர்ற அந்த கம்புகள் வந்து 4 போடணும். ஏன்னு சொன்னால் கொஞ்சம் மொத்தமான டவல் வந்து கொஞ்சம் மொத்தமான துணியாக வரணுன்றதுக்காக வந்து 4 போட்டிருப்பாங்க. இப்போ 4 போட்டால் தான் இந்த டவலுன்ற தன்மைக்கு வரும். ஏன்னு சொன்னால் டவல்னு சொன்னால் நாங்கள் ஈரங்களை துடைக்கிற தண்ணியை உறிஞ்சிறதுக்காக வந்து இப்போ கொஞ்சம் மொத்தமான துணியாக வரும். 4 பகுதியில் வந்து நூலை பிரித்து போட்டிருக்காங்க. அப்போ மொத்தமாக வரும். அப்போ அந்த நூல் குறுக்காக போயிட்டு வரைக்கும் அதில் காட்டினாங்க. அதில் அந்த டவலில் நான் அதில் உங்களுக்கு ஷூம் பண்ணி நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த ஒவ்வொரு சின்ன பாக்ஸாக வரும். அப்போ அதில்
உண்மையிலே அதை பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்தால் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து கையால் வேலை செஞ்சு அந்த உற்பத்தி செய்கிறேன்டைக்குள்ள நான் அதை எந்த இடத்துலேருந்து பார்க்கல உண்மையிலே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இதில் பாருங்கள் இந்த நூல் பந்து வந்து குறுக்காக போயிட்டு வர நூல் பந்து வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு அது முடிய அவங்க ஒரு நூலாக வந்து கனெக்ட் பண்ணி திரும்ப அதில் போட்டு செய்து கொண்டிருக்காங்க. இப்போ நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆடைகளை பயன்படுத்துகிறோம். ஆனால் இதுக்கு பின்னால் வந்து வேலை செய்கிற இந்த விஷயங்களை வந்து யாருக்கும் அதை நாங்கள் யோசிக்கிறதில்ல, தெரியாது எங்களுக்கு. ஆனால் ஆரம்ப காலத்தில் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் போட்டுக்கொள்கிற ஆடைகள் சாரம், சாரி எல்லா ஆடைகளும் வந்து கையால் நெய்யப்பட்ட ஆடைகளாக தான் இருக்கும். பிறகு வந்து நாங்கள் அங்கே ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்டிருந்த ஆடைகள் எல்லாம் அவங்க காட்டினாங்க. நாங்களும் போய் பார்த்துட்டு அதில் நிறைய நல்ல ஆடைகள் இருந்தது. சாரம், சாரி, பெட்ஷீட், டவல் நிறைய இருந்தது. அப்போ நாங்கள் அதில் ஒன்று வாங்கணும்னு ஆசை எங்களுக்கு. இப்போ வாங்க முடியாத சூழல். கட்டாயம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தாங்க, கட்டாயம் திரும்ப ஒரு டைம் வந்து ஏதாவது ஒரு ஆடை ஒன்று நாங்கள் கட்டாயம் இந்த இடத்துல வாங்கணும்னு சொல்லி போட்டு தான் வந்திருக்கிறோம். அந்த வேலை செய்கிற அந்த அம்மாவுக்காகவாவது திரும்ப ஒரு தரம் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு ஆடையை நான் வாங்கணும்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். கட்டாயம் திரும்ப போகணும். ஓகே நண்பா, இந்த காணொலியை முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பா. நன்றி, வணக்கம்.